9 வருஷமா அலையிறங்க. அந்த வண்டிக்கு 3 சுகர் வண்டிக்கு அலையிறங்க. எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காவல்துறை எந்த இந்த எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டா போலிக்கிட்ட நான் இருக்கிறேன். நானும் வரத்துக்கு போகிறதுக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு ஒன்றும் முடியல. நானும் என்ன பண்ணுறதுன்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானும் சாவலாமா இருக்கலாமா பிழைக்கலாமா நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 2 இப்போ அலையிறேங்க சாமி. எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? கேட்டால் போய் ரட்டை வரும் வந்து திங்கக்கிழமை பெட்டிஷன் கொடுக்குற வேலை தான். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க. அந்த அம்மா இருக்கிறபோது கொடுக்கும்போது கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ கஷ்டம் இருக்கு? நான் வண்டியில் வந்துட்டு வெளியே போயிட்டு வரதுக்கு எப்படி எவ்வளோ கஷ்டம் இருக்கு? ஏன்னா தந்துக்கிட்டே போகிறேன். பிள்ளைங்க தந்துறாங்களா தந்துக்கிட்டே போகிறேன். சிரமமாக தான் இருக்குது. அதான் என்னங்க பண்ணுறது? நான் என்னங்க பண்ணுவேன்? உடம்பு கையெல்லாம் வலிக்குது. ஒரு வண்டி இருந்தால் நம்ம சல்லுன்னு போகலாமில்ல. நான் 9 வருஷமா 10 வருஷமா அலையிறேன். ஒன்றும் முடிய மாட்டேங்குது. இருக்கலாமா சலாமான்னு கலெக்டர் கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்கல. கலெக்டர் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது? நான் ஏறு வேலைக்கு சாமி போனாங்க. ஏறு வேலைக்கு போனால் 300 ரூபா கொடுக்குறாங்க. பொய் சொல்லலை, 300 ரூபா கொடுக்குறாங்க. அதையும் ஒரு வண்டிக்கு இருந்தால் கூட வண்டிக்கு போகலாம். வண்டி இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம்? வண்டி இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்? உதவியாக இருக்கலாம். அது கூட கேட்டால் சண்டைக்கு வராங்க, அடிக்கிறது வராங்க. கேஸ் கொடு, நீ கேஸ் கொடு, நீ அங்கே கொடு, இங்கே கொடுக்கு சண்டை வராங்க. அதிகாரி என்ன பண்ணுறாங்க? எனக்கு மாசமான அந்த இதெல்லாம் வரும், வரும், ரட்டை வரும். இப்போ கம்ப்யூட்டரில் போய் பதவி பண்ணியா அப்படி சண்டைக்கு போகிறாங்க. அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் அடித்து நீ ஒத்துக்குவியா? நான் கம்முன்னு காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தவன். நான் வீடியோ உக்காந்துக்கிட்டு சோறு தண்ணியில் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தான் இருக்கிறது. என்ன பண்ணுறது? அம்மாவுக்கு வயசு. என்னங்க பண்ணுறது? எப்படிங்க சோறு திங்கிறது? அந்த 300 ரூபா வச்சு எப்படிங்க சோறு திங்கிறது சொல்லுங்கள்? நாங்கள் இந்த ஏரி வேலைக்கு தான் போகிறோங்க சாமி. அந்த ஏரி அட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சிரமம் தான் நடக்க முடியல, போக முடியல, வர முடியல. நான் வந்துக்கிட்டே போகிறேன். நான் வந்துக்கிட்டே பஸ் ஏறி போகணும் வரணும். நான் என்ன பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்கள். நான் வந்துக்கிட்டே போகிறேன். நான் வந்துக்கிட்டே வர்றேன். கை வச்சுக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு இடுப்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, தலைலாம் வலிக்குது. என்ன பண்ணுறது? நான் சொல்லுங்கள். 9 வருஷமா அலையிறேன். 9 வருஷமா நானும் அலைஞ்சு நான் பேயாட்டம் அலையிறேன். இந்த வண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வண்டி உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. வேற ஏதாவது ஒரு வண்டிக்கு கொடுத்தா வாங்கிப்பீங்களா? இல்லை, அதான் போதுங்க. அந்த வண்டியை கொடுத்தா போதுங்க. சல்லுன்னு போகலாம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு போகலாங்க. அதனால அதே போதுங்க. அந்த எதுவுமே வேண்டாங்க. அந்த வண்டி கொடுத்தா ஸ்கூட்டி கொடுத்தா போதுங்க. வேற ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் நம்மளுக்கு கவர்மெண்ட்ல எந்த சொத்து வேண்டாம். அந்த வண்டி கொடுத்தா போதும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.